ஆதியாகமம் 1:28. பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தேவை. மிகப்பெரிய இராணுவ தளபதியும் கூட சாதாரண குழந்தையாகத்தான் தன் வாழ்வை தொடங்குகிறார். யாரும் ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியாது. அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். ஆகவே தான் நாம் அவர்கள் சார்பில் நிறைவேற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். இந்த உலகத்தினுடைய மெய்யான வாழ்வே குழந்தைகளின் வருகையை பொறுத்துதான் அமைந்திருக்கிறது. அவர்கள்தான் குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகவே தான் தேவன் சொன்னார் ஆதியாகமம் 1:28, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்று. தாவீதும் இந்த மறை உண்மையை உணர்ந்து கொண்டதால் மிக தெளிவாய் எடுத்து சொன்னான். சங்கீதம் 127, 3-5 வரை, பிள்ளைகள் ஆண்டவர் தரும் செல்வம், மக்கள் பேறு அவர் அளிக்கும் பரிசில், இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் பிள்ளைகள் வீரரின் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர், அவற்றால் தம் அம்பரா தூணியை நிரப்பிய வீரர் நற்பேறு பெற்றோர், நீதிமன்றத்தில் எதிரிகளோடு வழக்காடும் போது அவர் இகழ்ச்சி அடைய மாட்டார் என்று சொன்னார். குழந்தைகள் இந்த பூமியில் வேறொரு காரணத்திற்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வானக வாழ்வை விரும்புபவர்களுக்கு வாழ்வை பின்பற்றுவதற்கான மாதிரியாக. நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 18:3 இயேசு சொன்னார். பிள்ளைகளை மரியாதை செய்வோம், அவர்களை செல்வமாய் கருதி பாதுகாப்போம், ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களை சூழ்ந்து நீர் வாழ செய்து கொண்டிருக்கிற எல்லா குழந்தைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே நாங்கள் அவர்களை மதிக்கவும் பாதுகாக்கவும் துணை செய்வாராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.